இந்த 5000 நம்ம 10,000 மாத்த போறோம் இ-காமர்ஸ் பிசினஸ் யூஸ் பண்ணி. நமக்கு ஃபர்ஸ்ட் டேவே 3001 ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு மொய் வச்ச மாதிரி. அடுத்த நாள் கொஞ்சம் கம்மி தான் 2090 கிட்ட சேல்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு டே 3 கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இன்னைக்கு நமக்கு 13 ஆர்டர்ஸ் கிட்ட வந்திருக்கு. இது எல்லாமே ஆட்ஸ் மூலமா தான். 2026 ஆச்சு. இன்னமும் நம்மள நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இ-காமர்ஸ் பிசினஸ் வச்சு உண்மையிலேயே நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? இது எல்லாமே ரியலா இல்ல இது எல்லாமே நம்மள டார்கெட் பண்ணி நடக்கிற ஸ்கேமா? நம்ம சேனல்ல இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி நிறைய டியூட்டோரியல் போட்டிருப்போம். எப்படி ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணணும், எஸ்இஓனா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, அமேசான், பிளிப்கார்ட், மீசோ இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா லைவா ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணி உண்மையிலேயே இதுல இருந்து நம்மளால ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுதா, இப்ப நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட்டை டபுள் ஆக்குறமா இல்லையாங்கிறத எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம லைவா இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோட மெயின் கோலே ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணி இ-காமர்ஸ் பிசினஸ்ல நம்மளால பணம் சம்பாதிக்க முடியுமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்றதுதான். இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றதுக்கு மார்க்கெட் பிளேஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்மளே ஓனா வெப்சைட் கிரியேட் பண்ணி செல் பண்ண முடியும். இல்ல அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லயும் நம்ம என்ரோல் பண்ணி செல் பண்ண முடியும். இந்த வீடியோட மெயின் கோலே ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான். இதுக்காக நம்ம சூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் மீசோ. நான் ஏன்டா இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்கும்போது மீசோவை சூஸ் பண்ணனா, நம்பர் 1 மீசோ வந்து அமேசான், பிளிப்கார்ட் அளவு லிஸ்டிங் கிரியேட் பண்றதோ அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றதோ காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, மீசோல ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதோ உங்களோட பேமெண்ட் கரெக்டா வருதான்னு செக் பண்றதோ ரொம்பவே சிம்பிளா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலா இதுல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கும் ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கும் நம்மள ஃப்ரீயாவே அலோவ் பண்ணுவாங்க. மீசோல நம்ம ப்ராடக்ட் எல்லாம் விக்கணும்னா நமக்கு ஒரு செல்லர் அக்கவுண்ட் தேவைப்படும். இந்த செல்லர் அக்கவுண்ட்க்கு கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்தவித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். ஆனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். இதுக்காக நமக்கு பான் கார்டு, ஜிஎஸ்டி தேவைப்படும். இதை வச்சு நம்மளால செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட முடியும். ஆனா மீசோல ஜிஎஸ்டி இல்லாமையும் செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நான் அதை எப்பவுமே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களால வித்தின் ஸ்டேட் கூட தான் செல் பண்ண முடியும். அதுல திரும்ப நீங்க ஜிஎஸ்டி லிங்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். ஆல்ரெடி உங்க பேனை வேற லிங்க் பண்ணிருப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஜிஎஸ்டி எடுத்து மீசோல செல்லர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுதான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியல, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியலனா நம்ம இதுக்குனே டெடிகேட்டட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. நம்ம இந்த சேலஞ்சை பண்றதுக்காக ரொம்ப நாளா பெருசா யூஸ் ஆகாம இருக்கிற மீசோ அக்கவுண்ட் ஒன்று இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராசஸா நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ண போறோம். இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா நீங்க சூஸ் பண்ண போற ப்ராடக்ட்டை பொறுத்து தான் நீங்க பண்ண போற பிசினஸ் சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமாங்கிறதே இருக்கு. இதுக்கு அப்புறம் பண்ண போற ஸ்டெப் எல்லாமே அந்த ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணி அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இருக்குமே தவிர நம்ம பண்ற மெயினான ப்ராசஸே ப்ராடக்ட் செலக்ஷன் தான். இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கிற ப்ராடக்ட் செலக்ஷனை நம்ம எப்படி சூஸ் பண்ண போறோம்? மீசோல எந்த ப்ராடக்ட்லாம் நல்லா சேல் ஆகுங்கிற டேட்டாவும் நம்மள்ட்ட கிடையாது. அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி அனலைஸ் பண்றதுக்கு டூல்ஸும் அவைலபிளா இல்ல. எந்த வித ஐடியாவுமே இல்லாம மீசோ ஆப்பை ஓபன் பண்ணி எந்த ப்ராடக்ட்லாம் செல் ஆகுதுன்னு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி யாராலையுமே டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சரி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மார்க்கெட் பிளேஸை அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உண்மையிலேயே யாரு தான் மீசோல ப்ராடக்ட் வாங்குறாங்கிற அந்த கஸ்டமர் டேட்டாவை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட்லாம் தேவைப்படுங்கிறத ஈஸியா அப்புறம் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். மீசோட பிரைமரி கஸ்டமர் யாருன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி உமன்ஸ் தான் மீசோல ப்ராடக்ட் வாங்குறாங்க. Tier 1, Tier 2 சிட்டில இருந்தா அதிகமான ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. அப்படின்னா சிட்டியை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜ் சைட்ல இருக்கிற ஒர்க்கிங் உமனோ இல்ல ஹோம் மேக்கர் உமனும் தான் அதிகமான ப்ராடக்ட்டை மீசோல பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் மீசோல சக்சஸ் பண்ணிட முடியும். நான் ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தெரிய வந்தது என்னன்னா உமனுக்கான அக்சஸரியா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கான ஜுவல்லரி, சாரி, குர்தா இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அதிகமா சேல் ஆகுது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பத்தி எனக்கு ஜீரோ நாலேஜ். இப்ப நான் இந்த ப்ராடக்ட்டை எடுத்து செல் பண்ணா கூட உண்மையிலேயே கஸ்டமர் என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன் ஒரு சில உமன் அக்சஸரி எப்படி யூஸ் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. எப்போதுமே நமக்கு தெரியாத ப்ராடக்ட் எடுத்து ரிஸ்க்ல மாட்டிக்க கூடாது. இப்போதைக்கு இந்த கேட்டகரியை பத்தி அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு டைமும் கிடையாது. அதனால இந்த கேட்டகரி அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நான் வேற கேட்டகரிக்குள்ள வந்தேன். அதுதான் ஹோம் அண்ட் கிச்சன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ். இதுல நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல நிறைய ப்ராடக்ட் ஷோ ஆச்சு. என்னோட மெயின் கோலே என்னன்னா மினிமமா எனக்கு 70 to 100 ரூபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வரணும். அப்பனா என்னோட ப்ராடக்ட் காஸ்ட்லாம் போக என்னோட செல்லிங் காஸ்டே ஒரு 400-500 ரூபீஸ்க்குள்ள இருக்கணுமா. அடுத்தது நம்ம ப்ராடக்ட்ல பெருசா கலர் வேரியேஷனோ சைஸ் வேரியேஷனோ இருக்கக்கூடாது. வேரியேஷன் நிறைய இருந்தாலே ரிட்டர்ன் பிரச்சனையை நம்ம நிறையவே ஃபேஸ் பண்ணுவோம். அதனால இதையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபைனலா நம்ம ப்ராடக்ட் ஹெவியாவோ பல்காவோ இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நமக்கு ஷிப்பிங்ல நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி நான் நிறைய ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தபோது எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டீல் வாட்டர் பாட்டில்.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பா ஹோல்சேலர் ஃபைன் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே இந்தியா மார்ட்ல போய் சர்ச் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அதர் ஸ்டேட்ல இருக்கிற ஹோல்சேலரை ஃபைன் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் டைரக்டா சைனால இருந்தே இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த எந்த ஸ்டெப்பையுமே நான் ஃபாலோ பண்ண போறதுல, நானே ரோட்ல இறங்கி நமக்கு ஏதாவது நியர்பைல ஹோல்சேலர் இருக்காரான்னு ஃபைன் பண்ண போறேன். அப்ப நான் ஒரு கடையும் கண்டுபிடிச்சேன். அதோட ஓனர் வந்து ஒரு ஹிந்திக்கார பையா தான். அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டில் வேணும், அதிகமான குவான்டிட்டிலாம் வேணாம், ஃபர்ஸ்ட் ஒரு 50 குவான்டிட்டி மட்டும் வேணுங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். நான் கேட்டோன்னே அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. இப்ப சீசனே முடிஞ்சிட்டு இப்ப ஏன்டா இந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன்னு கேட்டாரு. ஒருவேளை நம்ம ரிசர்ச் பண்றதுல தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசனையோட அவர்கிட்ட அப்படி இப்படி பார்கெயின் பண்ணி அந்த ப்ராடக்டோட பிரைஸை 130-140 ருபீஸ் கிட்ட ஒரு பாட்டில நான் வாங்கிட்டு வந்துட்டேன். டோட்டலா 50 யூனிட். எனக்கு நல்லாவே தெரியும் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஹோல்சேலரை ஃபைன் பண்ணோம்னா 100 ஏன் 95 ரூபீஸ்க்கு கூட இந்த பாட்டில பர்ச்சேஸ் பண்ணிருக்க முடியும். நம்ம பெரிய ஹோல்சேலரோ இல்லைனா டைரக்டா சைனால இருந்து இம்போர்ட் பண்ணாலோ நம்மளோட மினிமம் குவான்டிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இப்போதைக்கு நமக்கு எந்த டேட்டாவுமே இல்லையே, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் ரேண்டமா ரிசர்ச் பண்ணிருக்கோம். இதை மட்டும் நம்பி ஒரு ப்ராடக்ட்ல 1000 யூனிட்டோ 2000 யூனிட்டோ நம்ம இன்வெஸ்ட் பண்றதே கண்ணை மூடிட்டு கணத்துல குதிக்கிறது தான் சமம். நம்ம என்னதான் ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த டேட்டா வச்சிருக்கிறது வேற, ரியல் டைமா அதை செல் பண்ணி நமக்கு கிடைக்கிற டேட்டா வேற. இந்த மிஸ்டேக் நீங்க எப்போதுமே பண்ணாதீங்க. ரியல் டைம் டேட்டா இல்லாம நிறைய குவான்டிட்டி வாங்கக்கூடாது. அடுத்து என்ன, இந்த ப்ராடக்ட்டை மீசோல லிஸ்ட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி மீசோ சிஇஓ சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. மீசோல வர மோஸ்ட் ஆஃப் த ஆர்டர் பிஆர்எஃப் பேஸ் பண்ணி தான் வருது. அது என்னடா பிஆர்எஃப்னு கேட்டிங்கன்னா பர்சனலைஸ்டு ரெக்கமெண்டேஷன் ஃபீட். அப்படின்னா மீசோட சர்ச் பார்ல போய் நிறைய பேர் சர்ச் பண்ணி ப்ராடக்ட்டை வாங்குறதுல அவங்களோட ஹோம் பேஜ்லயோ ஃபியூச்சர்ஸ் பேஜ்லயோ மீசோவே சஜஸ்ட் பண்ணி உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சு தான் அந்த பர்ச்சேஸே நடக்குது. அப்படின்னா நம்ம மீசோல கஷ்டப்பட்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் ரெடி பண்ணி எஸ்இஓ பண்றதை விட மீசோல ஒரு 10 ப்ராடக்ட் இருக்குன்னா நம்ம ப்ராடக்ட் மட்டும் தனியா தெரியணும், கஸ்டமர் அதை கிளிக் பண்ண வைக்கணும். இதுதான் மெயினான ஒண்ணு. மீசோட கஸ்டமர் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேர் ஸ்க்ரோல் பண்ணி தான் ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளோட இமேஜை எந்த அளவு அட்ராக்டிவா செட் பண்ணணுமோ அந்த அளவு செட் பண்ணணும். ஒரு 10 ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட் மட்டும் தனியா அந்த இடத்துல ஹைலைட் ஆகி தெரியணும். நெக்ஸ்ட் மீசோ கஸ்டமர் மெயினா ஃபோக்கஸ் பண்றதே பிரைசிங் தான். எந்த அளவு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் கொடுக்குறோமோ அந்த அளவு நம்ம சக்சஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் மனசுல ஏத்திக்கிட்டு இந்த பாட்டில இப்படியே நம்ம செல் பண்ணோம்னா சக்சஸே பண்ண முடியாது. இது கூடவே இன்னொரு பாட்டிலையும் சேர்த்து 1+1 காம்போவா செல் பண்ண போறோம். அப்பதான் நம்மளால பெஸ்டான பிரைஸ் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரே ஒரு பாட்டில் இமேஜ் வைக்கிறது கூட 2 காம்போன்னு வச்சோம்னா நிறைய பேர் அதை கிளிக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரவா. மீசோல நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரி டிராப் டவுன் மெனுஸ் வரும்ல, இதை எந்த அளவு ஃபில் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிருங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா மீசோ அல்காரிதம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்க ப்ராடக்ட் பத்தி டேட்டாவை தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு தெரியாது, நான் தான் புதுசா சொல்லி கொடுத்தேனா, அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா லிஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ப்ராடக்ட்டும் மீசோல லைவ் ஆயிட்டு, இதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு எல்லாருமே இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இதுக்கப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் மார்க்கெட்டிங். ஃபர்ஸ்ட் இப்படி நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குங்கிறத நம்ம எல்லார்கிட்டையும் கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஸ்டாப். எல்லாருக்கிட்டையும் கிடையாது, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சோன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. இந்த மார்க்கெட்டிங்க்கு காசே செலவு பண்ணாம ஒரு 5000-6000 பேர்கிட்ட நம்ம ப்ராடக்ட்டை கொண்டுட்டு போய் யாராச்சும் சேர்த்தா எப்படி இருக்கும்? அப்படி எனக்கு ஃப்ரீயா இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் யாருன்னா நான் தான். என்கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, இதுல ஒரு 5000-6000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரி, இதுல ஒரு ரீல்ஸ் போடலாம், நிறைய பேர் ரீச் ஆகுமேங்கிற மாதிரி நானும் வீடியோலாம் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு ரீலும் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறமா என்னோட மீசோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்க்குறேன், எந்த வித ஆர்டருமே வரல. சரி விடு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு 2 days கழிச்சு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓபன் பண்ணி பார்க்குறேன். அந்த வீடியோ 10,000 வியூஸ் போயிடுச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு. எப்படா பேக் பண்ண போறோம், அந்த பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு எங்க போவோம், நம்ம வேற ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் வாங்கியிருக்கோம்னு பயந்துகிட்டே பதட்டத்தோட மீசோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா எம்டியா இருக்கு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லார்கிட்டையும் ப்ராடக்ட்டை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளோட எஃபோர்ட்டும் காசும் தான் வேஸ்ட். யாருக்கு நம்ம ப்ராடக்ட் வேணுமோ அவங்கள மட்டும் தான் டார்கெட் பண்ணணுங்கிறது. மேபி இந்த ரீலை நான் கொஞ்சம் பெட்டரா பிரசன்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல இதுக்கு ரிலவெண்டா இருக்கிற வேற சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாலோ இன்னுமே கன்வர்ஷன் பெட்டரா நடந்திருக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது ஒர்க் ஆகல. சரி, மீசோலயே ஒரு அட்வர்டைசிங் கன்சோல் இருக்கு, இதை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீசோல நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தூக்கி ரன் பண்ணி விட்டுட்டு மீசோ டேபை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பார்க்குறேன், 6 ஆர்டர் வந்திருக்கு. டோட்டலா 3001 ரூபீஸ் கிட்ட ஆர்டர் வந்திருக்கு.
சரி இது ரேண்டமா வந்திருக்குன்னு நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பார்த்தா பெருசா ஆர்டர் வரல, வெறும் 4 ஆர்டர் தான் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2019 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு. சரி பரவாயில்ல, இது ரன் ஆகட்டும், என்னோட ஸ்ட்ராட்டஜி மேல நம்பிக்கை இருக்குன்னு 3வது நாள் செக் பண்ணி பார்க்கறேன், 13 ஆர்டர் வந்திருக்கு. டோட்டலா 6400 கிட்ட. நம்ம எய்ம் பண்ண கோலை ஜஸ்ட் 3 டேஸ்லயே அச்சீவ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் 23 ஆர்டர்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு. நம்மளோட ஸ்டாக்கே டோட்டலா 25 தான். ஏன்னா நம்ம 50 யூனிட் வாங்கிருந்தோம், அதை பேக் ஆஃப் 2 செல் பண்ணோமா, ஆல்மோஸ்ட் நம்ம 3 நாள்லயே ஸ்டாக் அவுட் பண்ணி நம்மளோட சேலஞ்சை முடிச்சிட்டோம். உடனே இந்த பிசினஸ் இன்னும் ஸ்கேல் பண்ணிருப்பேன், நிறைய ஆட்ஸ் கிரியேட் பண்ணிருப்பேன், நிறைய ஸ்டாக் வாங்கிருப்பேன் தானே நினைச்சீங்க. அவசரமா மீசோ அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் ஸ்டாக்கையும் பாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வீடியோட மெயின் கோலே நான் இந்த பாட்டில செல் பண்ணி அதிகமா ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது கிடையாது. நிறைய பேருக்கு இ காமர்ஸ் பிசினஸ்னா உண்மையா இல்ல ஸ்கேமா, இதுல நம்மளால உண்மையிலேயே ஆர்டர் வர வைக்க முடியுமா, இதை ப்ராஃபிட்டபிளா மாத்த முடியுமாங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இ காமர்ஸ் பிசினஸ்ல ஆர்டர்லாம் வரும், ஆனா கமிஷன் சார்ஜஸ் ரொம்பவே அதிகம். அதுவும் இந்த மீசோல நிறையவே ரிட்டர்ன் வரும். நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேற ப்ராடக்ட்டை வச்சு அனுப்பிச்சிருவான், அதை நம்மளால சேஃப்டி கிளைமும் பண்ண முடியாது. நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளோட ப்ராஃபிட் போயிடுங்கிற மாதிரி நிறையவே டவுட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நம்ம எவ்வளவுக்கு செல் பண்ணிருக்கோம், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு, உண்மையிலேயே இந்த 5000 10,000 மாத்தணுமா இல்ல நம்ம லாஸ் ஆயிட்டோமாங்கிறத டீட்டெயிலா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். உண்மையிலேயே எனக்கு இதுல என்ன ரிசல்ட் வந்ததுங்கிறத எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம இதோட பார்ட் 2ல நான் அப்லோட் பண்றேன். அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்களே என்ன மாதிரியே வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே பார்ட் 2 வருது.